ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேலைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். எல்லா காலத்திலேயும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆண்டவர் எப்போது நம்மோடு இருக்கிறார். தேவன் வேறு எங்கும் இல்லை. தேவன் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை ஆரம்பிப்போமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை ஒரு சில நிமிஷங்கள் துதிப்போமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே நீர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தமுள்ள தேவன், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன். ஆண்டவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். என் தேவனே எங்களை போஷித்தீரே, எங்களை தாங்கினீரே, உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு வைத்தியராக இருந்தீரே, உமக்கு நன்றி. எங்களை எல்லா தீங்குக்கும் தப்பிவித்தீரே, உமக்கு நன்றி. எங்கள் பாவத்தை உணர்த்தினீரே, எங்கள் மீறுதல்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, உமக்கு நன்றி. எம்மட்டும் காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் காப்பவரே ஸ்தோத்திரம். வலது பக்கத்தில் நிழலாக இருப்பவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை பாதுகாத்தீரே, சபை எல்லைகளை பாதுகாத்தீரே. நீ தந்த ஆண்டவரே ஊழியங்கள், குடும்பங்கள், விசுவாச மக்கள், ஆண்டவரே ஊழியர்களாகி எங்களை அனைவரையும் நீர் பாதுகாத்தீரே. எங்கள் தேசத்தை காத்தீரே. எங்களை யாவரையும் ஆண்டவரை மட்டும் தாங்கினீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிருஷ்டிகர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் சேர்ந்து பிரைஸ் தி லார்ட் பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிதாவாகிய நம்முடைய ஆண்டவரை நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிருஷ்டிகர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய குமாரனாகிய இயேசுவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையும் சத்தியமும் பாவ மன்னிப்பு எங்களுக்கு கொடுத்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சீசர்களை தெரிந்து கொண்டவரே, ஊழியங்களை வகுத்து கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து சகல சத்தியத்திலே நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். தேற்றரவாளனே ஸ்தோத்திர. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அப்பா பிதாவோடு குமாரனோடு பரிசுத்த ஆவியானவரோடும் கூட அந்நிய பாஷையில பேசும்படி எங்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திர பற்பல பாஷைகளை கொடுத்தவரே மக்கள் ஸ்தோத்திரம். எங்களுக்குள் ஆண்டவரை கனிகளை உணர்த்துகிறவரே, வரங்களை கர்த்தாவே வெளிப்படுத்துகிறவரே, வரங்களின் ஆவியானவரே, கனிகளை எங்களுக்குள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, கனிகளுக்காக எங்களை தகுதிப்படுத்துகிறவரே, எங்களை ஆண்டவரை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை கனியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் ஏவுகிறவரே மக்கள் ஸ்தோத்திரம். சகலவற்றை நினைப்பூட்டுகிறவரே, சொப்பனங்களில பேசுகிறவரே, தீர்க்க தரிசனங்களை நினைப்பூட்டுகிறவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நடந்த பிரைஸ் எல்லாம் வர முழுதும் பாதுகாத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் வழியாக பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திர ஆராதனைகளை பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எரிகோவை சுற்றி வந்து பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம் அது தகர்க்கப்பட்டது போல ஆண்டவர் பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்முடைய வாசல் கதவுகள், ஆலயத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த யூடியூப் வழியாக நாம் ஆராதிக்கிற ஆராதனையை கேட்டு எல்லா தடைகளை நீக்க போறக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாடல்கள், தேவ வார்த்தைகள், அபிஷேக நேரங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஆவிக்குள்ளாக தேவன் அதை நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம்.
நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா. நன்றி கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்றும் வார்த்தை வெளிப்படட்டும். இந்த அபிஷேக நேரங்கள், பாடல்கள், தேவ வார்த்தைகளை ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே, இந்த யூடியூபின் வழியாய் ஆராதனைக்கு ஜனங்களை கூட்டி சேர்ப்பீராக ராஜா. அநேகருடைய உள்ளங்களை மாற்றி அமைக்கட்டும், புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இந்த பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வேன். இந்த பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் பல தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவருக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்க வேண்டும் என்பதுதான் ஏசாயா 43:21 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வதெல்லாம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரை துதிப்பதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து நாம் தேவ செய்திக்குள் கடந்து போவோமா? கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே என்னோடு நான் பேசும் ஆண்டவரே என்று கேட்போமா? எங்களோடு கூட நீ பேச வேண்டும் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நீ பேச போற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கூட நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரு குறிப்பிட்ட தாயாரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கே லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே ஆசோருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய
அன்னாள் என்னும் ஒரு தீர்க்க தரிசியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த வாக்கியங்களை குறித்து நாம் இந்த வேதாகமத்தில் நான் வாசிக்கும் போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து, ஆசூருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 74 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். இந்த வாக்கியங்களை குறித்து நான் வேதத்தில் அன்னாளை குறித்து நான் வாசிக்க கேட்டோம். இந்த அன்னாளை குறித்த காரியங்களை தான் இந்த வேதாகமத்தில் இன்றைக்கு நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மே மாதம் இந்த முதல் வாரத்தில் இந்த பரிசுத்த நாளிலே நமக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது இந்த அன்னாளை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த அன்னாள் என்று சொன்னாலே, அன்னாள் என்றால் கண்ணீர் என்ற வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வரும். 1 சாமுவேல் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அன்னாள் என்று பெயருக்கு அர்த்தமே கண்ணீரும் களிப்பும் தான். கண்ணீர் மாத்திரமல்ல, கண்ணீரும் களிப்பும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நான் ஒரு பக்கம் கண்ணீர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நான் எப்போதும் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் பின்னாடியே அன்னாளுக்கு ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஆசீர்வாதமான தேவ பிரசன்னத்துல சுகமாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கை, ஒரு பேரும் புகழும் சந்தோஷம் சாட்சியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அன்னாளுக்காய் காத்து கொண்டிருந்தது என்பதை அவைகளை நாம் கண்ணீரும் களிப்பும், அன்னாள் என்று சொன்னாலே கண்ணீரும் களிப்பும் தான். இந்த நாளிலே பார்க்கும்போது இந்த அன்னாள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது ஆசூருடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இங்கே ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அன்னாளை குறித்து அங்கே பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம், அங்கே ஆசூர் கோத்திரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆசூர் கோத்திரத்தை குறித்து அங்கே யாக்கோபு தன்னுடைய ஒவ்வொரு குமாரரை ஆசீர்வதிக்கும் போது, ஆசூருடைய ஆகாரம் கொழுமையாய் இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆசூருடைய ஆகாரம் கொழுமையாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் கொழுமையும் செழுமையுமான ஆசீர்வாதங்கள் தான். ஆசூருடைய காரியத்தை குறித்து யாக்கோபு தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கும் போது அங்கே ஆசூரை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் கொழுமையும் செழுமையுமாக இருக்கக்கூடிய காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கொழுமை இருக்கிறதா, செழுமை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு கொழுமையான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, thank you Lord. ஓ கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு அந்த கொழுமையான ஆசீர்வாதம் இதுவரைக்கும் நீங்கள் இல்லாமல் இருக்கிறீர்களா? தேவன் அவைகளை கொடுக்க வல்லவர் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு கொழுமையான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். நீங்க ஆதியாகம புஸ்தகத்துல நீங்க 30ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு அங்கே ரூபன், சிமியோன், லேவி, யூதா என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படியாக நாம் பார்க்கிற இந்த காரியங்களிலே தொடர்ந்து ராகேல் எப்படி அங்கே தன்னுடைய குழந்தைகளை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களாய் நாம் பார்க்கும்போது நப்தலி குறித்து பார்க்கிறோம். பிறகு ஒவ்வொருவரும் அங்கே பிறக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தீனால் இப்படியாக
இசாக்கார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல ஆசோரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசோர் அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதமான பாத்திரமாக அங்கே தேவன் தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆசோர் கோத்திரத்திலிருந்து அங்கே ஒரு அன்னார் அங்கே மிகவும் சந்தோஷமாக அவர்கள் வளர்ந்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே ஒரு விவாகம் நடக்கிறது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில், அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசோர் என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம். ஆசோர் என்று சொன்னாலே ஒரு பாக்கியம் தானே. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு கோத்திரத்தில் பிறந்த இந்த அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அன்னாளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட அங்கே பாக்கியவதி, பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிற அங்கே லேயாளுக்கு பிறந்த ஆசோரை அந்த வம்சத்தில் இங்கே பிறக்கிறதை பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அன்னாள் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு ஒருவரும் கனிகள் இல்லாமல், வரங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. தேவன் ஏதாவது ஒரு வரத்தை கொடுத்திருப்பார், ஏதாவது ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்க முடியும். பிரைஸ் எல்லாம் அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் இந்த அன்னாள் ஒரு பாக்கியவதி, பாக்கியவானான ஒரு லேயாளுக்கு, யாக்கோப்புக்கும் பிறந்த ஆசர் கோத்திரத்தில் இவர்கள் பிறந்திருந்த இந்த அன்னாள், பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம், இவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார்கள் என்று முதலாவது 9 காரியத்தை பார்க்க போகிறோம். வேகமாக அந்த 3 வசனத்திற்குள்ளாக அங்கே அன்னாள் ஒரு தீர்க்கதரிசி. இவர்கள் ஆசோர் கோத்திரத்தில் பிறந்தவர்கள், கொழுமையும் செழுமையுமாக இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அன்னாள் இந்த ஆசோர் கோத்திரத்தில் மிகவும் சந்தோஷமாய் வளர்ந்து இவர்கள் ஒரு முதலாவது ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய வருகை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாள் கர்த்தருடைய காரியங்களை குறித்து, ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அங்கே ஒரு தீர்க்கதரிசியாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசர் கோத்திரத்தில் இவர்கள் இருந்து தீர்க்கதரிசியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். சொன்ன தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் இங்கே வேதத்திலே பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அங்கே ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கும் அங்கே அவர்களுடைய ஜனத்தாரின் மத்தியிலே ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னாலே எல்லாரும் அவர்களை கனம் பண்ணுகிற ஒரு பாத்திரமாக இவர்கள் இருக்கிறார்கள். பாக்கியவான் என்று சொல்வார்கள் என்று லேயாள் அங்கே ஆசோரை பெற்றெடுக்கிறார்கள். ஒரு பாக்கியவானாய் பிறந்த ஆசோர் கோத்திரத்திலே ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இந்த அன்னாள் வளர்கிறார்கள். ஆண்டவரை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இரண்டாவது இந்த காரியங்களை குறித்து நாம் தீர்க்கதரிசி நாம் பார்த்தோம். தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவர்கள் கர்த்தருடைய காரியங்களை குறித்து திட்டமாய் பேசக்கூடிய ஒரு காரியங்கள் இன்றைக்கு காணப்படுகிறதா? இன்றைக்கு எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் பார்க்கலாம். தீர்க்க தரிசிகள் எப்படி தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சுயமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கலாம். கர்த்தரால் ஏவப்பட்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு அநேகம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கடைசி காலங்களிலே அநேகரை எழுப்புகிறார். அந்த தீர்க்க தரிசியை போல நம்முடைய வாழ்க்கையில இங்கே 2 பேதுருல நான் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலும் உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால்
ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் இப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இந்த அன்னாலும் ஒரு நல்ல தீர்க்க தரிசியா இருந்திருக்க முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த தீர்க்க தரிசி ஆண்டவரை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஆண்டவர் அல்லேலூயா கர்த்தர் வரப்போகிறார், அவர் மேசியா என்ற ஒருவர் வருவார் என்று சொல்லி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கலாம். இந்த நாளிலே மூன்றாவது காரியமாக இவர்கள் வாழ்ந்து இவர்கள் ஆசீர்வாதமாய் ஆசர் கோத்திரத்தில் வாழ்ந்து தீர்க்கதரிசியாய் இருந்து இவர்களுக்கு ஒரு திருமணம் நடக்கிறது. நாம் எபிரேய புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னார் 4வது வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு திருமணம் கனமுள்ளதாய் நடக்கிறது. இந்த திருமணத்திற்குள் அவர்கள் போகிறார்கள், கணவனோடு அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் கணவனோடு வாழ்ந்து இந்த உலகத்தில் பிறந்த ஒருவர் திருமணம் இல்லாமல் இருந்தா அவங்களை பார்த்து நிந்திப்பார்கள். இவர்களுக்கு ஒருவரும் இவர்களை தேடி வரவில்லை, இவர்களுக்கு ஒருவருமே இந்த வீட்டிலே பெண் எடுக்கும்படி வரவில்லை. இவர்களுக்கு ஆண்களை பார்த்து சொல்லுவார்கள், இந்த மனிதனை யாருக்கும் இந்த மனுஷனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்கல என்று சொல்லுவார்கள். இல்ல பெண்களை பார்த்து சொல்லுவார்கள், இந்த வீட்டில் ஒருவர் கூட பெண் கேட்டு வரவில்லை என்று சொல்லி அவர்களை இகழ்வார்கள். ஆனால் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசியாக இருந்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஏற்ற வேளையில் விவாகம் நடக்கிறது. அவர்கள் திருமணத்திற்குள் வருகிறார்கள். திருமணம் நடந்தது. அவர்கள் 7 ஆண்டுகள் திருமணத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்கென்று குழந்தை இருந்ததாக எழுதப்படவில்லை. அவர்கள் வாழ்ந்து அந்த கணவன் அவர்களோடு கூட பிரைசலா ஸ்தோத்திரம் கன்னி பிராயத்திலே விவாகமானது முதல் 7 வருடம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷனோடு அவள் வாழ்ந்தாள். புருஷனோடு அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் 7 ஆண்டுகளே அந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் முடிந்த பிற்பாடு, அந்த 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த கணவர் மரித்து போனார். 37வது வசனத்திலே ஏறக்குறைய 74 வயதுள்ள அந்த விதவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. விதவை என்று சொன்னால் அப்படியானால் அவருடைய புருஷன் மரித்திருக்க முடியும் அல்லவா? அவர்கள் ஐசலா தன் கணவனை மரிக்க கொடுத்து விட்டு அவர்கள் உலகத்தின்படி போய்விடவில்லை. நீங்கள் ரூத்தின் சரித்திர புஸ்தகத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒர்பால், ரூத் என்று 2 பேர் அங்கே நகோமிக்கு மருமகளாய் வருகிறார்கள். கிலியோன் மக்லோன் என்று சொல்லப்படுகிற அவருடைய மக்கள் இருவருக்கு மருமகளாய் அங்கே வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நகோமி அந்த 2 மருமகளையும் பார்த்து, என் பிள்ளைகள் 2 பேரும் மரித்து போனார்கள், இனிமேல் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நான் என்னுடைய பட்டணத்திற்கு போகிறேன், பெத்லகேமுக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு போங்கள் என்று அனுப்பி விடும்போது ரூத் என்ன சொல்லுகிறார்கள்? நான் போக மாட்டேன், அதை குறித்து நீர் பேசாதிரும், நீர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீர் ஆராதிக்கிற தேவனை நான் வணங்குவேன், நீர் தங்கும் இடத்துல நான் தங்குவேன், நீர் சாப்பிடுகிற ஆகாரத்தை நான் சாப்பிடுவேன், மரணமே இல்லாமல் மாமியாரே உம்மை விட்டு என்னை எதுவும் பிரிக்க கூடாது என்று கர்த்தருடைய நாமத்தை இவர்கள் ஆணையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒர்பால் என்றால் உலகம் என்று நாம் பிரசங்கிக்கிறோம் அல்லவா? அந்த ஒர்பால் உலகத்தின்படி அவர்கள் தாய் வீட்டுக்கு போய்விட்டார்கள். அங்கே ரூத் நகோமியை பின்பற்றுகிறார்கள். நகோமி என்று சொன்னால் வேதாகமம் என்று நாம் போதிக்கிறோம். ரூத் என்று சொன்னால் மணவாட்டி என்று சொல்லுகிறோம். ஒர்பால் என்றால் உலகம் என்று சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில இங்கே ஒரு பெரிய நகோமிக்கு ஒரு மாறா வந்தது போல இங்க தீர்க்கதரிசியாய் பாக்கியவதி என்று சொல்லப்படுகிற யாக்கோபின் சந்ததியாக ஆசோர்
யாக்கோப்புக்கு லேயாளுக்கு பிறந்த அந்த சந்ததியாக ஆசூருடைய வம்சத்தில் பிறந்த அன்னாள் தீர்க்கதரிசியாயிருந்து விவாகம் பண்ணி 7 ஆண்டுகளை புருஷனோடு வாழ்ந்து புருஷன் மரித்து போனால் பொழுது விதவையாய் இருக்கிற இவர்கள் ஒரு பாலை போல உலகத்திற்குள் போகாதபடி இவர்கள் ரூத்துவை போல ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். அங்கே ரூத்துவுக்கு ஒரு நகோமி இருந்தார்கள். ஆனால் இந்த அன்னாளுக்கு ஒரு நகோமி இல்லை. ஆனால் தேவாலயம் இருந்தது. தேவாலயத்திலே போய் அங்கே போதகர் கூட்டங்களிலே கர்த்தருடைய தாசர்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கழுவி என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அங்கே ஆலயத்திலே போய் அவர்கள் தன்னுடைய விவாகம் முடிந்து தன் கணவர் மரித்து விட்ட பிற்பாடு அவர்கள் 74 வருடங்கள் அங்கே வாசிக்கும் போது அதிக வயது சென்றுள்ளவர்கள் 7 வருடமே வாழ்ந்தவர்கள். தன்னுடைய நிந்தை நீங்கியது. அவர்கள் கணவனோடு வாழ்க்கைப்பட்டார்கள். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை சீக்கிரமாக தன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும். சிறகடித்து இல்லற வாழ்க்கையில பெரிய காரியத்தை சாதிக்க போகிறோம் என்று ஆரம்பித்து எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கணவன் மரித்து போறார், மனைவி மரித்து போகிறார்கள். பிரைசல் அவருடைய வாழ்க்கை சீக்கிரமாய் முடிந்து போய் அவர்கள் விதவை என்ற பெயரோடு கூட பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ரூத்துவை போல அன்னாலை போல ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். நான் வேகமாக நான் முடிக்க போகிறேன். இங்கே வாசிக்கும் போது அதிக வயது சென்றுள்ள அந்த அதிக வயது சென்றாலும் கூட அவர்கள் எப்போதும் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது ஆலயத்தை விட்டு நீங்காமல் அங்கே ரூத்து எப்படி நகோமியை விட்டு நீங்காமல் இருந்து நகோமிக்கு உறுதுணையாய் இருந்து நகோமியினுடைய ஆலோசனைப்படி நடந்தது போல நாம கூட நகோமி என்ற வேதாகமும் ஸ்தோத்திரம் இந்த வேதத்தை நாம் இந்த வேதத்தினுடைய ஆலோசனைகள் தீர்க்க தரிசனங்கள் வேதத்தினுடைய எல்லா விதமான ஸ்தோத்திரம் நமக்கு கொடுத்திருக்கிற உபதேசங்கள் கற்பனைகள் பிரமாணங்கள் நியமங்களை நாம் தொடர்ந்து கை கொண்டு அவைகளின்படி நாம் ஆண்டவருக்கு முன்பாக வாழும்போது நிச்சயமாக தேவன் நம்மை கூட அழைத்து விட்டு நீங்காமல் இந்த அன்னாலை போல வாழ வேண்டும். தேவன் ரூத்து அப்படித்தான் நகோமியை பின்பற்றினது போல வேதாகமத்தை நாம் பின்பற்றும் போது ஒரு போவாஸ் உண்டானது போல போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சரியான ஒரு மணவாளன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதாக நாம் அர்த்தம் கொள்ள முடியும். இந்த ரூத்து போவாசை பின்பற்றினது. மணவாட்டி சபையாகிய நாம் அனைவரும் மணவாட்டி மக்களாகிய நாம் அனைவரும் போவாஸ் என்று சொல்லப்படுகிற ஸ்தோத்திரம் ரூத்து பின்பற்றினது போல போவாசோடு வாழ்ந்தது போல நாம் இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவின் உபதேசங்களை நாம் கை கொண்டு தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் சொன்ன வழிகளிலே நாம் முன்னேறி செல்ல நமக்கு தேவன் உதவி செய்வாராக. அதிக வயதுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். நம்முடைய இன்றைக்கு அதிக வயதுள்ளவர்கள் நாம் ஆண்டவரை நாம் அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும். அதிகமான வயதுள்ளவர்கள் எல்லா ஆலயத்திலையும் அதிகமான பேர் இருப்பார்கள். அவர்கள் ஆலயத்தை விட்டு நீங்கவில்லை. 5வது காரியம், ஆலயத்தை விட்டு அவர்கள் நீங்காமல் இருந்தார்கள். ஆலயத்திற்கு போவதற்கு பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லாதபடி ஆலயத்திலே எப்போதும் ஆலயத்தில் உள்ள வேலைகளை செய்து ஆலயத்தில் உள்ள காரியங்களிலே தங்களுடைய கவனத்தை செலுத்தி ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலயத்திலே கர்த்தருடைய ஆராதனை ஆலயத்திலே ஜெபங்கள் உபவாசங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டு அங்கே மற்றவர்களுக்காக ஜெபிப்பது ஆலயத்தினுடைய சகல காரியங்களை ஆலயத்தை விட்டு நீங்காமல் காணப்பட்டார்கள். எப்பொழுதும் கர்த்தருடைய சிந்தை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று பார்க்கிறோம். நம்முடைய நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் எப்போதும் துதி ஸ்தோத்திரம் நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் உட்கார்ந்தாலும் நாம் ஓடினாலும் நாம் உறங்கினாலும் கூட நம்முடைய ஆத்துமாவிலே ஜெபமும் வேண்டுதலும் துதியும் ஆண்டவரை பற்றின ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும்.
அங்கே ஆனால் ஆலயத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த 21வது நூற்றாண்டில் நாம் ஆலயத்திற்கு போக முடியாதபடி நம்முடைய தேசத்தினுடைய அங்கே பிரைஸ் தி லார்ட் ஊரடங்கு உத்தரவினாலே பிரைஸ் தி லார்ட் வீடுகளிலே காணப்படலாம். நம்முடைய பிரைஸ் தி லார்ட் இருதயமாகிய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:16-17 தேவனுடைய ஆலயம் நீங்கள் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயமாகிய இந்த இருதயத்தில் எப்போது துதியும் ஸ்தோத்திரமும் ஜெபமும் வேண்டுதலும் மன்றாட்டும் மனம் கசந்து நாம் மனுஷரிடத்தில் சொல்லாதபடி தேவனிடத்திலே நாம் அறிக்கை பண்ணிக்கொண்டு நாம் நடந்தாலும், நம்முடைய உதடுகள் சிரித்துக் கொண்டிருந்தாலும், நம்முடைய உதடுகள் மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய முக பாவனை எப்படி இருந்தாலும், நம்முடைய உள்ளான இருதயத்தில் தேவனோடு மன்றாடி துதித்து ஸ்தோத்தரித்து அழுது மன்றாடி நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக எல்லா போராட்டங்களும் நிச்சயமாய் மாற்றப்படும். வாசிக்கும் போது அவர்கள் ஆலயத்தை விட்டு நீங்கவில்லை. 6வது காரியம், இரவும் பகலும் உபவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் அவர்களுக்கு சாப்பிட்டார்கள். காலை உணவு மாலை உணவு என்று சொல்லப்பட இல்லை, இரவும் பகலும் அவர்கள் உபவாசித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த உபவாசம் தான் அவர்களுக்கு பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்ன, நான் ஆண்டவருக்காக ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டேன். அந்த வாழ்க்கை பாதி 7 வருடத்தோடு முடிந்து போனது. ஆனால் என்னுடைய கணவனையே நான் நினைத்துக் கொண்டிருக்கவில்லை. மற்றவர்கள் வாழ்கிற கணவன் மனைவியாய் வருகிறவர்களை பார்த்து ஒரு பிரைஸ் தி லார்ட் ஒரு ஏக்கத்தோடு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள், எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று சொல்லி நான் அங்கலாய்த்தோ இல்லை. என்னுடைய வாழ்க்கை இனிமேல் என் மணவாளனுக்காக, என் தேவனுக்காக என் வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் அவர்கள் உபவாசித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த உபவாசித்து ஜெபித்து 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 அவர்கள் வயது 84 ஆகிவிட்டது. அவர்கள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து தேவனை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் உபவாசிக்கிற ஒரு காரியம் எத்தனை ஒரு சிறந்த காரியங்கள். நம்மால் இயன்ற வரைக்கும் நாம் உபவாசிக்க வேண்டியதுதான். அந்த உபவாசம் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க வேண்டும். நாம் அந்த உபவாசத்தை குறித்து மற்றவர்களிடத்துல நாம் பிரசித்தப்படுத்தாதபடி அந்த உபவாசம் ஆண்டவருக்கு நமக்கும் தெரிகிறதாய் அவைகளை எல்லாம் மறைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பார்க்கும்போது உபவாசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஜெபம் பண்ணுகிறார்கள். சிலர் உபவாசிப்பார்கள், ஜெபிக்க முடியாது, வேலை செய்து கொண்டு உபவாசித்து அவர்கள் சரீர சோர்வடைந்து விடும். ஆனால் இவர்கள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள். ஆண்டவரை ஆராதனை செய்கிறது எத்தனை சந்தோஷம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரை இவர்கள் ஆராதனை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். கடைசியாக பார்க்கும்போது 8வது காரியம், ஆராதனை செய்து தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை இகழ்கிறது ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த அண்ணாலோ என்னுடைய வாழ்க்கை சீக்கிரம் முடிந்து போனது, எனக்கு குழந்தை கூட, அவருக்கு குழந்தை இருந்ததாக எழுதப்படவில்லை, ஆனால் குழந்தை இல்லாமல் இருக்க முடியும். அங்கே குழந்தை இல்லை, கணவன் இல்லை, ஆனால் சொந்த பந்த ஒருத்தரும் இல்லை. எல்லாவற்றையும் அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டு பிரைஸ் தி லார்ட். அங்கே கணவனுடைய சொந்தம் இருக்கலாம், மனைவி அங்கே அண்ணாளுடைய சொந்தம் இருக்கலாம், எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவர்கள் தீர்க்க தரிசனத்தை அவர்கள் ஆண்டவருடைய கொடுத்த அந்த தாளந்தை பயன்படுத்தி ஆண்டவருக்கு என்று அதிக வயதுள்ளவர்களாக இருந்தாலும் வீட்டில் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டு இருக்கிற எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறார்கள். அநேகர் ஆலயத்தில் இந்த அண்ணாலை போல ஜெபிக்கிற எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆலயத்திலே விலகாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சில ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னா எனக்கு முடியல என்று சொல்லி சாக்கு போக்க சொல்வார்கள். ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து தேவனை புகழ்ந்து கொண்டு இருக்கிறதை குறித்து அங்கே லூக்கா 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே வாசிக்கிறோம். இப்போ இந்த இத்தனை காலம் என்னை எதற்கு வச்சிருக்கிறீங்க, சீக்கிரம் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் என்று இரவும் பகலும் அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படல. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணி தேவனை புகழ்ந்து அவரை குறித்து அவர்கள் சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். கடைசி 9வது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரை குறித்து நற்செய்தியை அறிவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 38வது வசனம் லூக்கா 2:38 ஆண்டவரை அவள் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை
அந்த குழந்தையாகிய இயேசுவை யோசேப்பும் மரியாளும் ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கே சிமியோன் என்ற தேவனுடைய ஊழியக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையாகி இருக்கிற அவரை எடுத்து நம்முடைய ரட்சணியத்தின் கண்கள் கண்டதே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்தில் ஆசருடைய கோத்திரத்தாலும் வானுவேலும் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் பிரைசலா 84 வயதிலே ஜெபம் பண்ணி உபவாசித்து ஆராதனை செய்து ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிற அவளும் அந்த நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினால், இயேசுவை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு பாக்கியம் இந்த அன்னாளுக்கு கிடைத்தது. இதை விட என்ன பெரிய சந்தோஷம்! இயேசு கிறிஸ்துவாகிய அந்த குழந்தையை பார்க்க, அந்த சிமியோன் வாழ்த்துகிறதை கேட்க, அந்த குழந்தையை குறித்து இவர்தான் இந்த உலக ரட்சகர், இந்த குழந்தை தான் இயேசு கிறிஸ்து, இவர் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரர் என்று சொல்லி அவரை குறித்து அறிவித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 38வது வசனத்தில் எருசலேமுக்கு மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும், அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் காத்திருக்கிறார்கள், அங்கே மீட்புண்டாக காத்திருக்கிற யாவருக்கும் அவரை குறித்து பேசினால் என்று பார்க்கிறோம். இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். இந்த அன்னாளுக்கு தன் கணவன் செத்து போன கணவனை குறித்து அவங்க பேசிக் கொண்டிருக்கவில்லை, அந்த கணவனை குறித்த வாழ்ந்த வாழ்க்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. இரவு பகலும் ஆலயத்தை விட்டு நீங்காலம் உபவாசித்து ஜெபம் ஆண்டவரை துதித்து அவர்கள் ஆராதனை செய்து புகழ்ந்து ஆண்டவரை குறித்து காத்திருந்தவர்களுக்கு சொல்லுகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தையை நான் காண, ஓ சிமியோன் கரத்தில் ஏந்தி அந்த ரட்சணியத்தின் கண்கள் கண்டதை என்று சொன்ன அங்கே சிமியோன் சொல்லுகிற, அந்த வாழ்த்துகிற, அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிற இவைகளை எல்லாம் காண தேவன் எனக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். நான் வீட்டில் இருந்திருந்தா எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்காது. என் மாமனார், என்னுடைய மாமனார் மாமியார் வீட்டில் இருந்திருந்தா எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்காது. நான் இந்த ஆலயத்தில் இருந்தபடினால் இந்த பாக்கியம் கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவரை குறித்து புகழ்கிறார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தையை நான் முடிக்க போகிறேன். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு இருக்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு முதிர்ந்த தாயாய் இருக்கலாம். ஆனாலும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி கதைகளை சொல்லுங்கள், வேதாகம கதைகளை சொல்லுங்கள், வேதாகம உபதேசங்களை சொல்லுங்கள், கற்பனைகளை சொல்லிக் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை அவர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த வீட்டிலே அடைந்து கிடக்கிற அந்த நாட்களிலே நீங்களும் ஒரு அன்னாளாய் மாறி ஆண்டவரை துதித்து ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி புகழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நினையாத நேரத்தில் தேவனை நீங்கள் தரிசிக்க முடியும், ஆவியின் கண்களால் தரிசிக்க முடியும், தேவ பிரசன்னத்தை உணர முடியும். ஆண்டவர் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி அன்னால் அன்றைக்கு ஆண்டவரை கண்டு இவரை இந்த ரட்சணியத்தின் கண்கள் கண்டதே என்று சிமியோன் சொன்னது போல இந்த அன்னாலும் கூட 84 வயதிலே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவரை பற்றி காத்திருக்கிற யாவருக்கும் அறிவித்தார்கள். நாமும் ஆண்டவர் வரப்போகிறார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இதோ இயேசு கிறிஸ்து வாசப்படியில் அன்று வாசப்படிக்கு வந்து கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். வாசப்படிக்கு வந்து விட்டார், அவர் நம்மை அழைத்து கொண்டு போக வரப்போகிறார் என்று சொல்லி அவர் சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பாவத்தை செய்தது போதும், உலகத்தின்படி வாழ்ந்தது போதும். உலகத்திலே உபத்திரம் தான் உண்டு. ஆண்டவரை தேடர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று அவரை மகிமைப்படுத்தி அவரை பற்றி அறிவிப்போம். நாமும் இந்த பூமியிலே ஒரு அன்னாளை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் அவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி உபவாசித்து அழைத்து விட்டு நீங்காமல் இருந்தது போல நம்முடைய இருதயமாகிய, நம்முடைய உள்ளமாகிய இந்த ஆலயத்திற்குள்ளாக நம்முடைய ஆத்துமாவிலே துதி உண்டாகட்டும். நாமும் ஆண்டவரை ஆராதனை செய்வோம், அவரை பற்றி அறிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை குறித்து ஆண்டவரே தியானிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திர ஆண்டவரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே,
கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இரவும் பகலும் நாங்கள் நினைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இரவும் பகலும் பிதாவுக்கு முன்பாய் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் பாவம் செய்யும் போது ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறேன். பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிறீர், விண்ணப்பம் செய்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இரவும் பகலும் உம்முடைய நினைவாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அந்நாளை போல ஆராதிக்க, நாங்கள் ஜெபம் பண்ண, உபவாசிக்க, ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாடி கீர்த்தனம் பண்ண, ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை பற்றி அறிவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இது ஆசீர்வதிப்பீராக. இந்த 9 காரியங்களை நினைப்பூட்டுவீராக. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பாடலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேக நேரங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கூடி வந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். சபைகளுக்காய், ஊழியர்களுக்காய், தேசத்திற்காய், பட்டணத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருகைக்கு ஆயத்தமாக போறக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பு ஆலோசனையும் ஜேபிஎஸ் சபைகளோடு, ஊழியர்களோடு, விசுவாச மக்களோடு, நம் அனைவரோடும், இந்த வார்த்தை கேட்கிற யாவரோடும் கூட நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி 3 முறை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரகாசிக்க பண்ணி பிரியமாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் திரியேக தேவனுக்கே உண்டாவதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.